கர்த்தர் மாட்டதாக இன்றைய வசனம் ஏசாயா 54 அதிகாரம் 15 வசனம். இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாக கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தை வருவார்கள். கர்த்தர் மாட்டதாக இந்த வசனம் பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம உண்மையாக கர்த்தருடைய பிரமாணத்தில் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்போமானால் நம்ம சத்துருக்கள் உலக ரீதியாக யாராவது நம்மளை பகைச்சாலோ யாராவது நம்ம ஏதாவது நமக்கு அகென்ஸ்டாக இருந்தாலும் நீங்கள் கர்த்தருக்குள்ள இருப்பீங்கன்னா வேதம் சொல்லுது அவங்கள அழிச்சுடும் அப்படிலாம் கிடையாது. அவங்க உங்கள் பட்சத்தை வந்துடுவாங்களாம். உங்கள் பட்சத்தை வந்துடுவாங்க. அதாவது எவர்கள் உனக்கு விரோதமாக கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தை வருவார்கள். நமக்கு விரோதமாக கூட்டம் கூடுறாங்க, அவங்களே நம்ம பட்சத்தை வந்துடுவாங்களாம். அப்புறம் வரும்போது நம்ம ஏற்றுக்கொள்ளணும். சிலவங்க நம்ம பகையாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நமக்கு வேலை பார்க்குற இடத்துலையோ எங்கேயோ பெரிய கூட்டம் நமக்கு விரும்பாமல் இருப்பாங்க. ஆனால் ஒரு காலத்தில் கற்று நம்ம பசி வரும்போது நம்ம ஏற்றுக்காமல் இருக்கக்கூடாது, ஏற்றுக்கணும். நம்ம அவங்க மேலே மனுஷ ரீதியாக அவங்க அப்படி போட்டு இப்படி போட்டு எப்படி ஜெபிக்கிறதோ அப்படி சிந்திக்க விடக்கூடாது. நம்ம செய்ய வேண்டியதை கரெக்டாக இருக்கணும். கர்த்தர் பிரியமாக சேர்ந்து போய்ட்டு இருக்கணும். எல்லார்ட்டும் நியாயம் நீதியாக இருக்கணும். ஒரு நாள் வரும் எல்லோரும் உங்கள் பட்சத்தை தருவாங்க வேதத்தின்படி. இந்த வேளையில் நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம், நம்ம வாழ்க்கை ஏதாவது கர்த்தர் நம்ம மேல் நம்மளை சாட்சியாக வைக்கணும், வசனம் நிறைவேறணும், நம்ம கர்த்தர் பிரியமாக இருக்கணும். அப்படி ஏதாவது பாவங்களுக்கு முன்னால் சரி செய்யப்பட்டு கர்த்தருடைய பிரமாணத்தின் மேலே அவருடைய கருத்துக்குள் அடங்கியிருப்போமானால் உங்களுக்கு விரோதமாக எந்த கூட்டம் வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலைக்கு வந்தாலும் சரி, எந்த வியாதியாக இருக்கலாம், தரித்திரமாக இருக்கலாம், இல்லை எந்த சுச்சுவேஷனாக இருக்கலாம், எந்த நபராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எல்லாம் உங்கள் பட்சத்தில் வரும். ஜனங்கள் அதை உங்கள் பட்சத்தில் வருவாங்க. ஒரு வியாதி தரித்திரமாக இருந்தால் அதை நீங்கள் மேற்கொள்வீங்க, ஒரு ஜெயம் நாளுக்கு தருவாங்க. இந்த அர்ப்பணிப்போம், எல்லோரும் நேசிப்போம், அவங்கள ஜெபிப்போம். ஒரு சத்துருக்குக்காகவும் ஜெபிங்க. கண்டிப்பாக அவங்க பட்சத்தில் வருவாங்க. அநேக ஆத்துமாக்கள் பரலோகத்து வருவதுக்கு தேவன் உங்களுக்கு பாத்திரமாக மாட்டுவார். அர்ப்பணிப்போம். தேவனுக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.